நாட்டில் எத்தனை வளங்கள் இருந்தாலும் விளைநிலங்கள் செழிப்பாக இருந்தால்தான் நாடும் நாட்டு மக்களும் பஞ்சம் பற்றாக்குறை போன்றவைகளில் சிக்கித் தவிக்காமல் இருக்க முடியும். தண்ணீர் பற்றாக்குறையினால் விளைநிலங்கள் அழியும் நிலைக்கு சிறிது சிறிதாக தள்ளப்பட்டு வரும் இந்நிலையில் நாம் அனைவருக்கும் அவசியமான ஒன்று தண்ணீர் சேமிப்பு. இருக்கும் நீரை வைத்து குறைந்த செலவில் சொட்டு நீர் பாசன முறையில் விளைநிலங்களை பயன்படுத்துவது எப்படி என்பது பற்றியும், அதற்கு தேவையான மூலப்பொருட்கள் தயாரிப்பு பற்றியும், அதை பயன்படுத்துவது எப்படி என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த முறையில் தண்ணீரை பயன்படுத்துவதற்கு குறிப்பாக பிவிசி குழாய்கள், இணைப்பு பக்கவாட்டு குழாய்கள், கனெக்டர் என்று சொல்லக்கூடிய இணைப்புகள், ட்ரிப்பர் என்று சொல்லப்படும் சொட்டுவான், தெளிப்பான், வால்வுகள் மற்றும் தண்ணீரை சுத்தப்படுத்தும் பம்புகள் ஆகியவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சொட்டு நீர் பாசனத்திற்கு மிக முக்கிய தேவையான லேட்ரல் என்று சொல்லக்கூடிய பக்கவாட்டு குழாய்கள் தயாரிப்பிற்கு மூலப்பொருளாக பயன்படுவது பாலிஎத்திலீன் ஆகும். இத்துடன் கார்பன் பிளாக் என்று சொல்லக்கூடிய மற்றொரு மூலப்பொருளையும் 100%க்கு 2.2 என்ற முறையில் கலந்து இயந்திரத்தில் கொட்டி 170 டிகிரி வெப்பத்தை உட்செலுத்தி மூலப்பொருளை உருக செய்கின்றனர். பின்பு சைசர் மற்றும் டையிங் என்று சொல்லக்கூடிய அளவு நிர்மாணிகள் கலந்து அச்சுகள் வழியாக உருகி மூலப்பொருளை நீண்ட ஒரு குழாய் வடிவில் வெளியே எடுக்கின்றனர். இப்படி வெளியே எடுக்கப்படும் இந்த இலகிய தன்மையுள்ள குழாயை உடனடியாக 20 முதல் 25 டிகிரி குளிர்ந்த நீரில் நடைபாதை மூலம் அனுப்பி அங்கே குளிர செய்கின்றனர். இப்படி செய்தால்தான் அதன் வடிவம் மற்றும் உறுதி நிலைத்து நிற்கும். இந்த குழாய்கள் குளிர் காலத்திற்கும் கோடை காலத்திற்கும் ஏற்றதாக இருப்பதற்காக இந்த செயல் நிகழ்த்தப்படுகிறது. எனவேதான் பாலிஎத்திலீன் உடன் கார்பன் பிளாக்கையும் கலந்து இந்த குழாய்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த குழாய்கள் தேவைக்கு ஏற்றாற்போல் 12, 16, 20 மில்லிமீட்டர் அளவுகளில் அதிகமாக தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது.
இந்த முறையில் இயந்திரத்திலிருந்து வெளியே வரும் இந்த குழாய்களை 100 மீட்டர் முதல் 500 மீட்டர் அளவுகளாக வெட்டி எடுத்து இயந்திரத்தின் மூலம் சீரான முறையில் சுற்றி வைத்து தேவைகளுக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த குழாய்களில் ஏதேனும் கழிவுகள் ஏற்படின் அதையும் மற்றொரு இயந்திரத்தின் உதவியுடன் சிறு சிறு துண்டுகளாக எடுத்து சலித்து மீண்டும் மூலப்பொருட்களுடன் கலந்து உபயோகிக்கப்படுகிறது. இவ்வளவு கவனமாக இந்த குழாய்கள் தயாரிக்கப்பட்டாலும் இதற்கான தர சோதனை பரிசோதிக்கப்படாமல் இதனை பயன்படுத்துவதில்லை. ப்ராசஸிங்லேருந்து வந்த உடனே லேபில் கொண்டு வந்து ஃபஸ்ட்லேருந்து அதாவது மொத்தம் 8 வகையான டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டில் இதோட சைஸ் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து வால் திக்னஸ், அதோட பைப்போட திக்னஸ் எவ்வளோ இருக்குது அது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஷன் டெஸ்ட்டு, இது வந்து ரிவர்ஷன் டெஸ்ட்டு. இதில் வந்து 100 டிகிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கணும். டெஸ்ட் சாம்பிள் வந்து இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணிக்கிட்டேன். இதில் சாம்பிள் சைஸ் வந்து 200 mm இருக்கும். 200 mm எடுத்துக்கிட்டு ஓவன் 100 டிகிரி ரீசன் ஒன்று இதை ஓப்பன் பண்ணி இவ்வளோ வச்சு 1 hour கழிச்சு 1 hour அப்புறம் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும். பைப் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் அதோட மெஷர்மெண்ட் எடுத்துப்பாங்க. மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தா அது ஃபஸ்ட்லேருந்து நம்ம 200 mm வந்து சாம்பிள் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து எவ்வளோ தூரம் வந்து அதாவது டீவியேஷன் வந்து 3% கொடுத்துருக்காரு. ஐஎஸ் ஸ்பெசிஃபிகேஷன் படி 3% இருக்கும். அதை நம்ம மெஷர் பண்ணி அது 3% வருதா அப்படின்னு இப்போ அதில் 3% உள்ளே வந்ததுன்னா சாம்பிள் வந்து பாஸ் பண்ணும், இல்லைன்னா சாம்பிள் வந்து ஃபெயில். இது வந்து கார்பன் பிளாக் டெஸ்டர். அதாவது இந்த ஐஎஸ் 12786 அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி இதில் வந்து கார்பன் பிளாக் வந்து 2லேருந்து 3% இருக்கும். இது வந்து இந்த சாம்பிள் வந்து கட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நல்லா மைனூட்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த இதில் வந்து 1 கிராம் அதை வெயிட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதாவது சின்ன சின்ன பீஸ் அதை கட் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டில் வந்து வெயிட் போட்டுக்கணும். எலக்ட்ரிக்கல் பேலன்ஸில் வெயிட் போட்டு அதாவது வெயிட் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த ஓவன் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸ் அதை வந்து 500 டிகிரிக்கு வந்து செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு டியூப் இருக்கும், இது உள்ளே வந்து வச்சுக்கணும். உள்ளே வச்சா கொஞ்சம் நேரத்தில் அது வந்து ரெட் ஹீட் ஆகிடும். ரெட் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து உடனே டெசிகேட்டர் இருக்குதுல்ல, திரும்ப அதை வந்து எடுத்து டெசிகேட்டர் உள்ள வச்சுன்னு ஒரு 15 மினிட்ஸில் அது வந்து அதை ஆர்டினரி ரூம் டெம்பரேச்சர் போடுறோம். அதுக்கப்புறமா எடுத்து எலக்ட்ரிக் பேலன்ஸ் இருக்குது, அந்த பேலன்ஸில் வந்து வெயிட் போட்டு திருப்பி நம்ம ஏற்கனவே சாம்பிள் வந்து 1 கிராம் கட் பண்ணியிருக்கோம், அதையும் வெயிட் போட்டு எடுத்துக்கணும். அந்த 1 கிராம் சாம்பிளோட திருப்பி உள்ள வச்சுட்டு இது வந்து நைட்ரஜன் கேஸ் இருக்குது. நைட்ரஜன் கேஸ் ஓப்பன் பண்ணி விட்டோன்னா இந்த டியூப் வழியாக அப்படி வந்து உள்ள அந்த மெட்டீரியல் நம்ம சாம்பிள் வச்சுக்கலாம். அந்த உள்ளே இருக்கிற மெட்டீரியல் நைட்ரஜன் கேஸில் எரிஞ்சு வெளியே போயிடும். நம்ம ஆட் பண்ணிக்கிற கார்பன் பிளாக் மாஸ்டர் பேட்ச் வச்சுக்கலாம். அது வந்து உள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ், இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நைட்ரஜன் கேஸ் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை எடுத்து உடனே திரும்பவும் எடுத்து டெசிகேட்டருக்கு உள்ளே வச்சிடணும்.
திரும்பவும் இதை உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சு அது ரூம் மேஜ் வந்ததுக்கப்புறம் திரும்ப அதை வந்து வெயிட் போட்டுட்டு திரும்ப வெயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்ரஜன் கேஸ் வந்து கட் பண்ணிடணும். நைட்ரஜன் கேஸை கட் பண்ணிவிட்டு வெறும் ஏரில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அதை வந்து நல்லா ஹீட் பண்ணணும். 15 மினிட்ஸ் ஹீட் பண்ணோம்னா உள்ளே இருக்கிற மற்ற மாய்ஸ்சர் எல்லாமே வந்து போயிட்டு நம்ம அதை எவ்வளோ வந்து கார்பன் பிளாக் உண்மையிலே நம்ம வந்து அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோங்கிறது கரெக்டாக தெரியும். நம்ம வெயிட் போட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா கார்பன் பிளாக் வந்து நம்ம எத்தனை பெர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். 5 பீஸ் எடுத்துக்கிறோம். அதை இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது வந்து சாம்பிள் கட்டாக டபுள் ஷேட் கட்டாக டபுள் ஷேட் வந்து இந்த மாதிரி பீஸ் இதில் கொஞ்சம் அதாவது சைடில் ஃப்ளாஷ் இருக்கும். இதை நம்ம பிளேடை வச்சு நல்லா கட் பண்ணி பிளேடை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த ஃப்ளாஷ் எல்லாம் எடுத்துடணும். ஃப்ளாஷ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கணும். இதில் வந்து 3 mm மார்க் பண்ணணும். அதாவது டோட்டலாக வந்து இது வந்து 7.5 mm இருக்குது. 7.5 சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த சென்டர்லேருந்து 1.5 mm இந்த பக்கம், சென்டர்லேருந்து 1.5 mm இந்த பக்கம், 3 mm ஆகிடும். இது வந்து என்ன பண்ணணும், அது டெஸ்ட் மிஷினில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour 27 டிகிரி சென்டிகிரேடில் வந்து கண்டிஷன் இல்லைன்னா வாட்டரில் 1 hour வந்து கண்டிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மிஷின் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த பிட் ரீடிங் இருக்குது. இதுலேருந்து அதாவது டென்சில் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு இதுலேருந்து பார்த்துக்கலாம். எலாங்கேஷன் வந்து அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதாவது மினிமம் வந்து 500% வரும். மினிமம் 500%. இது டென்சில் ஸ்ட்ரென்த் வந்து மினிமம் வந்து 12.5 MPa வரும். இது வந்ததுன்னா பாஸ், இல்லைன்னா ஹைட்ராலிக் ப்ரெஷர் டெஸ்டர் இந்த எக்யூப்மெண்ட் வந்து அது சாம்பிள் கட் பண்ணி இது வந்து வாட்டர் பாஸ், உள்ளே வந்து தண்ணி இருக்கும். இந்த தண்ணி இருக்கும் 20 டிகிரி செட் பண்ணிக்கணும். 20 டிகிரி செட் பண்ணணும். அதாவது ரூம் டெம்பரேச்சர் வந்து ஆக்சுவலாக ஜாஸ்தியாகவே இருக்கும். ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக நம்ம ஐஸ் டெம்பரேச்சர் சாம்பிள் வந்து இந்த சாம்பிள் வந்து ஹோல்டர் இதில் மாட்டிக்கணும். மாட்டிட்டு ப்ரெஷர் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒரு கேல்குலேஷன் அதுக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அதாவது டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்குள்ளே இருக்கணும். சப்போஸ் 20 டிகிரியோட ஒவ்வொரு டிகிரி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது வந்து 3% வந்து ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணிக்கணும். டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக ஒவ்வொரு டிகிரிக்கும் வந்து 3% கம்மி பண்ணிக்கணும். அதே சமயத்தில் 30 டிகிரிக்கு மேலே இது வந்து இப்போ போட்டுக்கிறது வந்து இதில் 2 வகையான ப்ரெஷர் டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து அக்செப்டன்ஸ் டெஸ்ட், இன்னொன்று வந்து டைப் டெஸ்ட், குவாலிட்டி டெஸ்ட். அது வந்து 70 டிகிரியில் செய்யணும். அது வருஷத்துக்கு ஒரு இது வந்து டெய்லி பண்ண வேண்டிய டெஸ்ட். இப்போ சாம்பிள் மாட்டிட்டு ப்ரெஷர் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அந்த ப்ரெஷர் செட் பண்ண ப்ரெஷர் ஒரு செட் ஆகிட்டுனா அப்புறம் அப்படியே பார்த்துக்கலாம். அப்படியே 1 hour இந்த டெஸ்ட் வந்து 1 hour. நம்ம எவ்வளோ ப்ரெஷர்ஸ் தேவையோ அதை ஃபஸ்ட்டு செட் பண்ணி வைக்கணும். அந்த நீடில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இது கம்பல்சரி இந்த ஏர் மூலமாக ப்ரெஷர் கொடுக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக கட்டாக போட்டுருக்கு. லேட்டரில் வந்து வெயிலில் கிடக்குது, குளிர்லையும் கிடக்குது. வெயிலில் வந்து இப்போ வெயில் காலத்துலலாம் பைப் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்காக வந்து 70 டிகிரியில் வந்து அந்த 70 டிகிரி டெம்பரேச்சரில் இந்த ப்ரெஷர் வந்து தாங்கதா பைப்பு. சொட்டு நீர் பாசன முறைக்கு மிக முக்கியமான மற்றொரு பொருள் ட்ரிப்பர் என்று சொல்லப்படும் சொட்டுவான்கள்.
இந்த சொட்டுவான்கள் பக்கவாட்டு குழாய்கள் போலவே அச்சின் உதவியுடன் மூலப்பொருட்களை கொண்டு 170 டிகிரி வெப்பத்துடன் சிறு துளையின் வழியாக செலுத்தி தயார் செய்கின்றனர். இவ்வாறு எடுக்கப்படும் இந்த சொட்டுவான்களை உடனடியாக தண்ணீரில் போட்டு நிலைப்படுத்துகின்றனர். பின்னர் இதன் ஓரங்களில் இருக்கும் தேவையற்ற பகுதிகள் நீக்கப்பட்டு சீரமைக்கப்படுகிறது. இந்த சொட்டு நீர் பாசனம் ஒரு 12 வருஷமாக போட்டுட்ருக்கோம். எங்கள் கம்பெனியில் நாங்கள் இது பர்பஸ் பண்ணுறதுனால இது வீட்டில் அமைச்சா என்னன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது. இதை நான் ஏன் ஃபஸ்ட்டு வீட்டில் போடக்கூடாதுன்னு திங்க் பண்ணும்போது என்னோடய வீட்டில் முன்னால் நான் கார்டன் ஒன்று செட் பண்ணேன். அதில் போட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லாவும் இருந்தது, எல்லோரும் என்கரேஜ் பண்ணாங்க. அதனால் இதை நம்ம இது நிறைய வகைகள் இருக்குது. அதை எல்லாத்தையும் நான் போட்டு பார்த்து எனக்கு அது திருப்தியாக இருந்தது. இதில் நேரமும் மிச்சமாகுது. இன்னொன்று தண்ணி 1 நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடுது. இந்த முறை பாசனத்திற்கு 10,000 முதல் 40,000 லிட்டர் தண்ணீர் 1 மணி நேரத்திற்கு என்ற அளவில் கொள்ளளவு உள்ள தண்ணீர் சுத்தப்படுத்தும் பம்புகள் குறிப்பாக பயன்படுத்தப்படுகின்றன. இருந்து எடுக்கப்படும் நீரை 3 முதல் 10 வரையிலான குதிரை சக்தி உள்ள மோட்டார் இயந்திரத்தின் மூலம் எடுத்து இது போன்ற பம்புகளுக்கு வர செய்து இங்கு உரக்கலவையுடன் கூடிய தண்ணீரை சுத்தப்படுத்தும் மற்றொரு பம்புகளுக்கு அனுப்பி அங்கிருந்து வால்வுகள் மூலம் திசை திருப்பப்பட்டு விளை நிலங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. தேவையான நீளங்களில் அறுத்து எடுக்கப்பட்ட பக்கவாட்டு குழாய்களின் ஒரு முனை சுத்தப்படுத்தும் பம்புகளில் இணைக்கப்பட்டிருக்கும் PVC பைப்புகளில் பொருத்தப்படுகிறது. மறுமுனையில் ரிப்பர் என்று சொல்லப்படும் சொட்டுவான்கள் பொருத்தப்பட்டு விளை நிலங்களில் போடப்படுகிறது. இதன் மூலம் தண்ணீர் சொட்டு சொட்டாக பயிர்களுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த சொட்டுவான்கள் தண்ணீர் உபயோகத்தை பொறுத்து வெவ்வேறு விதமான அளவுகளில் தயார் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. இந்த முறை நீர்ப்பாசனங்கள் பயிருக்கு தகுந்தாற்போல் 2 முதல் 25 அடி அளவில் விட்டு விட்டு போடப்படுகிறது. சொட்டு நீர் பாசனங்கள் கரும்பு, வாழை, தென்னை,
கொய்யா, மா, சப்போட்டா, எலுமிச்சை தோட்டங்களிலும் சிறு பயிர்களுக்கும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. சொட்டு நீர் பாசனம் ஏன் அமைக்கணும் அப்படிங்கன்னா ரெண்டு ஆஸ்பெக்ட். ஒன்று வந்து நீர் சிக்கணும், இரண்டாவது உரம் உரைச்சிக்கணும். இந்த 2 பர்பஸ்னால சொட்டு நீர் அமைக்கிறோம். இதே கிராமத்தில் வாட்ரு ரொம்ப பற்றாக்குறை. அதனால் இந்த 120 ஏக்கருக்கு மேலே சொட்டு நீர் பாசனம் இதே கிராமத்தில் அமைச்சிருக்கோம். எஸ்வி சர்க்கரை ஆலை மூலமாகவும் ஏஜென்சிஸ் மூலமாகவும் ஏஜிஎஸ் குரூப்பு மற்ற கம்பெனிகள் மூலமாகவும் நாங்கள் அமைச்சிருக்கிறோம். அவங்க நாங்கள் 4-5 ஏக்கரா வச்சுருக்கோம் நிலம். இது ஃபுல்லாக நீங்கள் போடுங்க, கரும்பு போடுங்க, நாங்கள் சொட்டு நீர் பாசனம் வசதியாக செஞ்சு தரோன்னு சொன்னாங்க. அது இப்போ செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அதாவது ஆக்சுவலாக எங்களுக்கு 20-25 சென்ட்டுக்கு மேலே தண்ணி பாயாதுங்க இந்த சூழ்நிலைக்கு. ஆனால் இப்போ இருக்கிற இந்த சொட்டு நீர் பாசனத்தினால எங்களுக்கு ஒரு 4.5 ஏக்கர் இப்போ ஃபுல்லாக விவசாயம் பண்ணியிருக்குங்க. அது இப்போ சொட்டு நீர் பாசனம் அது ஏஜிஎஸ் இந்த கம்பெனி இப்போ பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா பாஞ்சிட்ருக்கு தண்ணி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு அரைகாணி கூட பாயாதுங்க. 60 சென்ட் இல்லையா 50 சென்ட் அதுக்குள்ளே பாஞ்சுதான் அது அங்கங்கே காஞ்சி விடும். இப்போ 4.5 ஏக்கரா பயிர் வச்சுருக்குறோம் சொட்டு நீரால். அதனால் எங்களுக்கு நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு திருப்தியாக இருக்குது. தெளிப்பு நீர் பாசன முறை காய்கறிகள் விளைவிக்கும் இடங்களில் அதிகமாக பயன்படுகிறது. இந்த மாதிரியான பாசன முறைகளினால் தண்ணீர் செலவு, நேர விரயம், உர செலவு ஆகியவை கட்டுப்படுத்தப்பட்டு வளர்ச்சி அதிகமாகி சாதாரண நிலை நீர்ப்பாய்ச்சலில் கிடைக்கும் கொள்முதலை விட 60% கொள்முதல் அதிகம் கிடைக்கிறது. இந்த முறை பாசனங்களினால் ஒட்டுமொத்த லாபம் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை.